FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காந்தா திரைப்படத்துடைய விமர்சனம் தான். காந்தா ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் இதை சொல்லணும். 2 மணி நேரம் 43 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் டிராமா கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல துல்கர் சல்மான், வாகேஸ்ரீ போஸ், ராணா டகுபட்டி அப்புறம் சமுத்திரக்கனி ஆகிய முன்னணி நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. குறிப்பா நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு புகழ் பாடக்கூடிய TK மகாதேவனா துல்கர் சல்மானுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். குமாரி அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று பாக்கியஸ்ரீ போஸ் ரொம்ப தன்னுடைய நளினமான நடிப்பை ரொம்பவே அசாத்தியமா வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த திரைப்படத்துல ஐயா அப்படின்னு போற்றக்கூடிய அளவிற்கு, அதாவது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகே ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மூத்த இயக்குனரா இந்த படத்துல தோன்றியிருக்காரு சமுத்திரக்கனி. இந்த படம் தொடக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சஸ்பென்ஸோட தான் ஓபன் பண்றாங்க. ஒரு 2 கன்ஷாட் சத்தம் கேக்குது. அந்த கன்ஷாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, யாரு இறந்தாங்க, எதை நோக்கி இந்த கதை நகரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. தன்னுடைய நடிப்பின் உச்சபட்சத்தை தொற்றுக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நடித்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா உருவெடுக்கிறாரு. அந்த காலத்துல சினிமா அப்படிங்கிறது ஒரு கதையை மையப்படுத்தி இருக்காது. ஒரு நடிகர் நடிகையுடைய நடிப்பை பேஸ் பண்ணி தான் ஒரு திரைப்படம் பார்த்தாங்க. அப்படிதான் அந்த காலகட்டங்கள்ல திரைப்படங்களும் அமைஞ்சிருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துல தன்னுடைய நடிப்பின் உச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காரு துல்கர் சல்மான். இது ஒரு பகுதியாக கதை நகர்ந்துட்டு இருக்கு. மறுபக்கம் ஐயா அப்படின்னு போற்றக்கூடிய, அதாவது தமிழ் திரை உலகிலேயே ஒரு மிக முக்கிய இயக்குனர் இவர்தான் சீனியர் மோஸ்ட் இயக்குனர் அப்படின்னு இவர் மீது பல பிம்பங்களோடைய ஐயா அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று சமுத்திரக்கனி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான ஒரு அகம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய உடல் மொழியால ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாரு சமுத்திரக்கனி. இப்படி மறுபக்கம் சமுத்திரக்கனி உடைய கதை நகருது. இப்படி 2 பேரும் ஒரு காலகட்டத்துல சந்திக்கிறாங்க. ஒரு திரைப்படத்திற்கு ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த திரைப்படம் வெளியானா மட்டும்தான் மாடர்ன் ஸ்டுடியோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரத்துக்கு இந்த திரைப்படத்துல துல்கர் சல்மானை நடிக்க வைக்கணும், சமுத்திரக்கனி இந்த திரைப்படத்தை இயக்கணும். உங்க 2 பேருக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் வராம நான் பார்த்திருக்கிறேன். இந்த திரைப்படம் வெளியானா மட்டும்தான் எங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் கிட்டையும் நடிகர்கிட்டையும் மன்றாடுறாரு. அதன் விளைவா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படியாக கதை நகர்ந்துட்டு இருக்கும்போது தான் துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. அதாவது முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போதுதான் அவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள அந்த ஈகோ, அந்த திமிர், அந்த அகம்பாவம் எல்லாம் வெளிப்பட்டு 2 பேருக்குமான ஒரு உரசல் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படி பல காட்சிகள்ல அவங்களுடைய ஈகோவும் அவங்களுடைய அந்த கோபமும் எப்படி கதையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தணுமோ அப்படி ரொம்ப அழகா நகர்த்திருக்காரு இயக்குனர். இப்படியாக முதல் பாதி முழுவதும் சண்டை சச்சரவாக போயிடுது. 2ஆம் பாதியில தான் இந்த படத்துடைய ட்விஸ்ட், அதாவது படம் துவங்கும் போது ஏற்பட்ட அந்த 2 கன்ஷாட் சவுண்டு யாரு, அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால இந்த கொலை அரங்கேற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா காமிப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா 2ஆம் பாதியில பாத்தீங்க அப்படின்னாக்க திரைக்கதை படுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது 2ஆம் பாதியில தான் ராணா டகுபட்டியோடைய கேரக்டரையே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முதல் பாதி முழுவதும் ராணாவை காணோம், தேடிக்கிட்டே இருந்தோம். 2வது பாதியில ராணா மட்டும்தான் படம் ஃபுல்லா இருக்காரு. குறிப்பா ராணா டகுபட்டி வர எந்த காட்சிகளுமே ரசிக்கும்படியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ராணா டகுபட்டி அவருடைய நடிப்புக்கு பெயர் போனவர்.
ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமான ஒரு அக்ரெசிவ் நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். இந்த திரைப்படத்துல டோட்டலா தன்னுடைய நடிப்புடைய ஸ்டைலையே மாத்தி ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடிப்பை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பா இந்த இன்டர்வல் ஆரம்பிச்சு ஒரு 45 நிமிடங்கள் என்கொயரி பண்றேன் அப்படின்ற பேர்ல ரொம்பவே மோசமான ஒரு திரைக்கதை தான் இயக்குனர் கொடுத்திருந்தாரு. இது பார்ப்பவர்களுக்கு ரொம்பவே ஒரு சலிப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த படத்துடைய முதல் பாதி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததா இரண்டாம் பாதியில கிளைமேக்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்கள் கூட ஒரு பாடல்கள் கூட நெஞ்சில நிக்கிற அளவுக்கு இல்ல. ரொம்பவே ஒரு மோசமான ஒரு மியூசிக் தான் இந்த திரைப்படத்துல பார்க்க முடிஞ்சது. சரி, அப்படி இந்த படத்துல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். துல்கர் நடிச்ச அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கியஸ்ரீ போஸோடைய நடிப்பும் நம்மள ரொம்பவே அசத்திருச்சுன்னு தான் சொல்லணும். இத்தனை ஆண்டு காலம் துல்கர் சல்மான் யாரு அப்படின்னா மம்முட்டி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த திரைப்படத்திற்கு பிறகு துல்கர் சல்மானுடைய கேரக்டர், அதாவது காந்தா அப்படின்ற திரைப்படம் தான் அவருடைய அடையாளமா மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, இந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவியா தான் இருக்கும். அதிலும் குறிப்பா நம்மளுடைய அப்பா அம்மா அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 2K கிட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இட்ஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு துல்கர் சல்மான் பிடித்திருந்தால் நீங்க போய் பார்க்கலாம். மற்றபடி ரொம்பவே ஒரு பொறுமை வேணும் இந்த படத்தை பார்ப்பதற்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படம் முழுக்க இருக்கு. அதனால இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது, பாராட்டுவதற்கு தான் நிறைய இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு காந்தா திரைப்படத்துடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.